அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வசிக்கிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த 2 தினங்களாக நாம் எந்த வணக்கங்களை செய்வதன் மூலமாக ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய 9 விஷயங்களிலே 6 விஷயங்களை இதுவரைக்கும் அறிந்திருக்கின்றோம். இன்னும் 3 விஷயங்கள் பெற்றோர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவைகளை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதில் முதலாவது காரியம், பெற்றோர்களை அன்போடும் அருளோடும் நாம் பார்க்கின்ற பார்வை ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்று தரக்கூடியது. அவர் ஹயாத்தோடு இருந்தார், அவனை பார்க்கின்ற பார்வை அன்போடும் அருளோடும் பணிவோடும் பாசத்தோடும் பார்க்க வேண்டும். ஏனெனில் நாம் என்ன தவறுகள் செய்தாலும் கூட அவர்கள் நம்மை வெறுப்போடு ஒரு காலம் பார்ப்பதில்லை. நாம் பண்ணாத சேட்டையா யோசிச்சு பாருங்க. என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் கத்துவாங்களே தவிர ஒருபோதும் நம்மை வெறுக்க மாட்டார்கள். அந்த அன்பு என்பதை பெற்றோரிடத்திலே நாம் பார்க்க, அன்புக்கும் கோபத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்வார்கள். அன்பு என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும், உதட்டில் இருக்கக்கூடாது. கோபம் என்பது உதட்டில் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. 2 வித்தியாசம். இதை முழுமையாக நாம் பெற்றோரிடத்திலே பார்க்க, மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்பு மட்டுமே இருக்குமே தவிர விரோதங்களும் குரோதங்களும் ஒரு காலம் இருக்காது. ஆனா இது கோபம் என்பது என்ன செய்யுது அப்படின்னா, உதட்டுல எப்போதும் கத்ததான் செய்வா. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பண்ணுவோம், அதனால கத்துவாங்க. சில நேரத்துல வந்துட்டு அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது பெற்றவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகிட்ட வந்து என்ன செய்வாங்க, கத்தி தீர்த்துக்குருவாங்க. ஆனால் ஒருபோதும் அவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை வெறுப்பது இல்லை. அப்ப பெற்றோர்கள் காலமெல்லாம் நம்மை அன்போடும் அருளோடும் பார்க்கிற நேரத்திலே பிள்ளைகளும் பெற்றோர்களை அன்போடும் அருளோடும் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அவர் மூலமாக சிரமங்கள் உண்டு, அதனை மாற்று கருத்து இல்லை. சில நேரங்கள்ல அவங்களால நமக்கு சில சிரமங்கள் இருக்கலாம். அது எப்போது சிரமமாக இருக்கும் என்றால், ஒரு காலத்திலே அவர்கள் பொருளாதார உதவிகள் நாம் அவருக்கு செய்கின்ற நேரத்திலே, நாமும் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக இருக்கிற நேரத்திலே சிரமங்கள் இருக்கும். நம்ம குறைவான சம்பளம் வாங்கிட்டு குறைவான நம்ம குடும்பம் நடத்துகிற நேரத்திலே அவர்களையும் நாம் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிற நேரத்திலே சிரமங்கள் இருக்கலாம். சில நேரத்திலே அவரை கூட வைத்து பராமரிக்கிற நேரத்திலே அவர்கள் வயது முதிர்ந்தவர் ஆகிவிட்டால், புதிய நோயாளியாக ஆகிவிட்டால், படுத்த படுக்கையிலே அவர் ஆகிவிட்டால் சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்காக சபர் செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு இருந்து அவருக்காக பணிவிடை செய்ய வேண்டும். அவருக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த ஆசிரியர் சொல்லுவார், பெற்றோருடைய துஆவை பெற்றுக் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வினும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வார். ஆசிரியருடைய துஆவை வாங்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கல்வியிலே பரக்கத் செய்வான். இதையெல்லாம் நாம் கண்கூடாகத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பெற்றோருடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இலகுவா ஆக்குகின்றார். யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் செய்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிகிறான். எப்படி? நம்முடைய பெற்றோருடைய துஆவின் மூலமாகத்தான். அதனால நான் கூட பெற்றோர் பற்றி சொல்லுவேன், ஏதாவது கோபம் அப்படின்னா சாரம் விடாது. ஏதாவது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கத்தாத திட்டாத அப்படின்னு சொல்லுவோம்.
சிரமங்கள் இருந்தாலும் கூட அவருடைய துவாவை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சங்கடங்கள் வந்தாலும் கூட ஒரே மாத்து சொல்லிடணும், இங்க பாருமா இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம், அமைதியா இருக்கும். இப்ப நான் ஒண்ணு பேசி நீ ஒண்ணு பேசி சங்கடங்கள் வேணாம், இப்ப சூழ்நிலை சரியில்லை, கம்முடு என்று சொன்னால் கோபத்தின் நேரத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது என்பது பெருமானாருடைய சுன்னத், பெருமானார் கற்றுத்தந்தது. நமக்கு பெத்தவங்களுக்கு மத்தியில சில சங்கடமான வார்த்தையில வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அதை விட்டு வெளியே வந்தோம். கணவன் மனைவிக்கும் அப்படித்தான், பேச்சு ஒரு மாதிரி கிராஸா போகுது அப்படிங்கிற எதிர்த்து வெளியே வந்துட வேண்டியதுதான். ஏன்னா அவன் வெளியே அப்படி விடக்கூடாது. நம்ம வெளியில வந்துட்டு என்ன செஞ்சோம், ஒரு பள்ளியாசலுக்கு வந்துட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டு அப்படியே டீ குடிச்சிடறோம், போயிட்டு வந்துட்டோம்னா எல்லாம் சரியாயி போயிடும். அங்கே நின்றதுக்கு நின்று அங்கே இடத்துல இருந்து கொண்டு பதிலுக்கு பதில் பேசுவார், பிரச்சனையை உண்டாக்கும். எதுக்கு சொல்ற அப்படின்னா, அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிற நேரத்திலே, அந்த பெற்றோருக்கு பொருளாதார உதவிகள் செய்கிற நேரத்திலே சில சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்காக நாம் சபர் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் மறைவான உதவிகள் அல்லாஹ் தஆலா செய்யலாம். அதாவது பெற்றோர் தொடர்பாக 3 விஷயங்கள் ஹஜ்ஜினுடைய நன்மை பெற்று தரக்கூடியது. முதலாவது பெருமானார் சொல்லுவாங்க, அந்த பெற்றோரை அன்போடு பார்ப்பது, அன்போடு பண்போடு பாசத்தோடு தேசத்தோடு பார்க்கிறது என்பது நன்மையை பெற்று தரக்கூடியது. ஹதீஸிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அறிவிக்கிறார்கள், மாமின் ரஜுலி யன்துரு இலா வஜி வாலிதைஹி நல்வர ரஹ்மத்தி, எந்த மனிதர் தன்னுடைய பெற்றோருடைய முகத்தை அருளான பார்வையோடு பார்க்கின்றாரோ, இல்லா கதபல்லாஹு லஹு பிஹா ஹஜ்ஜத்தன் மக்பூலத்தன் வ மப்ரூரத்தன், அவருக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை அல்லாஹ் வழங்குவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ பெற்றோரை அன்போடு பார்க்கிறது என்பது என்ன செய்கிறது, ஹஜ்ஜின் நன்மையை பெற்று தரக்கூடிய. நான் கூட 2 வாரத்துக்கு முன்னால் ஜும்மாவோட சொன்னேன், பெற்றோரை அன்போடு பார்ப்பதும் காபத்துல்லாவை பார்ப்பதும் குரானை பார்ப்பதும் என்ன செய்த நன்மைக்குரிய சேவாக இருக்கிறது ஒரு செய்தி. இரண்டாவதாக பெற்றோருக்கு பணிவிடை செய்தல், பெற்றோருக்கு பணிவிடை செய்தல். அவருக்கு நான் தான் எல்லா வகையான வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதை நான் செய்யணும். என்று சொன்னால் நம்ம சிறுபிராயத்தில் இருந்த நேரத்தை எல்லாவற்றையும் நோக்கி செய்தவர் அவர்கள் தான், எல்லாவற்றையும் செய்தவங்க அவங்க தான். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், நம்முடைய ட்ரெஸ்ஸை துவச்சதுல இருந்து நமக்கு என்ன செய்யறது, நமக்கு உணவு கொடுத்தது இருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க தான் செஞ்சாங்க. முதிர்ந்த காலத்தில் அவருக்கு நாம் திருப்பி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அது பெத்த கடன், அது நாம் திரும்பி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு எந்த நேரத்திலே எந்த வகையான பணிவிடை தேவை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இப்ப சில நேரத்தில் அவங்க நல்லா இருக்காங்க, ஒரு நாள் உதவிகளை செய்ய வேண்டியது, இது அவரை நாம் பத்மரிக்க வேண்டிய நிலை ஏற்படுமானால் பராமரிக்கிறது. இளைஞர் அடிப்படையில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வகையான கிதுமத் பணிவிடை தேவையோ அதை செய்வது ஹஜ்ஜின் நன்மையை பெற்று தரக்கூடியது. அதே சில செய்தி வருகிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அத்தா ரஜுலுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரிடத்திலே ஒரு தோழர் வந்தார். ஃபகால சொன்னார், இன்னி அஸ்தரியல் ஜிஹாத் வலா அக்திரு அலைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அதற்கு நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சக்தி இல்லைங்கிறதுக்கு 2 வகையான காரணங்கள் இருக்கலாம். ஹதீஸ்ல சொல்லப்படல 2 காரணங்கள். ஒன்று, அவருக்கு உடல் பலகீனமானவராக இருக்கலாம், அல்லது அதுக்கு போயிட்டு வர்றதுக்கான பொருளாதார வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நான் சக்தியற்றவராக இருக்கேன்னு சொல்றார். ரமதாசாசன் கேட்டாங்க, அல் மக்கிய மின் வாலிதைக்கு அஹது, உன்னுடைய பெற்றோர் 2 பேரிலே யாராவது ஒருவர் இருக்கிறார்களான்னு கேட்கிறாங்க. 2 பேரும் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அவர் சொன்னார், கால உம்மி, என்னுடைய தாயார் இருக்காங்கன்னு சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்கிறீர்களாக சொன்னாங்க. அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்க. ஃபைதா பார்த்த தாலிக்க, அந்த பணிவிடை செய்தால் பார்த்த ஹாஜுன் வ முஅ்தமிர் வ முஜாபிர், அல்லாஹ் தஆலா அவருக்கு 3 வகையான நன்மைகளை தருவார். ஹஜ்ஜின் நன்மையை தருவார், உம்ராவுடைய நன்மையை தருவார், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்த நன்மை அல்லாஹ் உனக்கு வழங்குவாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த 3 நன்மைகள் அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். பெற்றோருக்கு
நம்ம தான் சொல்றோம்ல, எந்த நேரத்திலே என்ன தேவையோ அதை செய்யும் நேரத்திலே அல்லாஹ்வுக்கு நிறைய பாக்கியங்கள் எல்லாம் வழங்குகிறார். வளர்த்து எழுதுவார்கள், நிறைய செய்தி எழுதுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எதிர்பாராத கஷ்டங்களை, துன்பங்களை அல்லாஹ் தஆலா இந்த பெற்றோருக்கு செய்த பணிபடியின் காரணமாக, அவருக்கு செய்த உபகாரத்தின் காரணம் அல்லாஹ் தஆலா நீக்குவார். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பாராமல் ஏற்பட்ட சிரமங்கள் அல்லாஹ் அதை நீக்குவார். நமக்கு தெரியாது எப்படி அல்லாஹ் நீக்கிறான், ஆனா அல்லாஹ் தஆலா நீக்குவார். இந்த நன்மையை கொண்டு புகாரி ஷரீஃப்ல கூட ஒரு வரலாறு வரும் இல்லையா? பனி இஸ்ராயீல்ல வந்து 3 பேர் இளைஞர்கள் போவாங்க, ஆடு மேய்க்க போவாங்க. மழை வருதுங்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க, ஒரு பாறைக்குள்ள போயிடுவாங்க. மேலேருந்து வந்து உருண்டு வந்த மழை வந்து என்ன செய்ய, ஒரு பெரிய பாறாங்கல் வந்து வழி அடைச்சிடும். எவ்வளோ தள்ளன்னு பார்ப்பாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி தள்ளி பார்ப்பாங்க, தள்ள முடியாது. மாட்டிக்கிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும்? அந்த காலத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் 3 பேர் ஆலோசனை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த நல்ல காரியத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அதுல முதல் மனித துஆ செய்வார், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர் இருந்தார்கள், நான் ஆடு மேய்ப்பவனாக இருந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு வந்து என்ன செய்ய, இரவு நேரத்திலே அவனுக்கு அந்த உணவை கொடுத்ததுக்கு பிறகு, அந்த பாலை கொடுத்ததுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்காக கொடுப்பேன். ஒரு நாள் வருவதற்கு லேட்டாயிருச்சு, என்னுடைய பெற்றோர் தூங்கிட்டாங்க. காலையில் அவர்கள் எழுகின்ற வரைக்கும் நான் அந்த பாலை வைத்துக் கொண்டு இருந்து கொண்டே இருந்தேன். ஏன்னா அவங்க எந்திரிச்சோடனே கொடுக்கணும், அவங்க பசியில தூங்குறாங்க, எந்திரிச்சோடனே கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இருந்து கொண்டு வந்தேன். என்னுடைய மனைவி மக்களுக்கு கூட நான் அதை கொடுக்கவில்லை. அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நான் கொடுப்பது வளமை, என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பது வளமை. வெனிஸ்லால் அவர்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்தாங்க. அது வரைக்கும் அந்த பாலை நான் வைத்துக் கொண்டு நின்றேன். அவங்க எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பாலையை உங்களுக்கு நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த உபகாரத்தின் மூலமாக என்னுடைய கஷ்டத்தை நீக்குவாயா என்பதாக சொன்ன போது, அந்த பாறை தானாகவே கால்வாசி, அதாவது 3 ஒரு பக்கு அது விலகி என்பதாக பெருமானார் சொல்வாங்க. புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். சில பாடத்தில் மன தூய்மைங்கிற பாடத்தில் போட்டிய அந்த ஹதீஸ் வரும். எல்லா கிதாபிலையும் சிஹாசுத்தா எல்லா கிதாபிலையுமே வரும். எதுக்கு சொல்வார் அப்படின்னா, இப்போ 2 பேர்னா 2 துவா செய்வாங்க. அந்த பெற்றோருக்கு நாம் செய்கின்ற உபகாரம் இருக்கிறது இல்லையா, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராமல் ஏற்படுகின்ற கஷ்டத்தை நீக்கக்கூடியது. அதாவது இந்த அபூ சொல்லுவாங்க, ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, என்னுடைய பெற்றோருக்கு அந்த உணவை கொடுப்பதற்காக நான் வருகிற நேரத்தில் என்னுடைய தாயார் தூங்கிடுவாங்க. என்னைய தாயாருக்கு உணவு கொண்டு வந்தேன்னு அவங்க தூங்கிடுவாங்க. அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், அதை நான் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சாங்க, உணவை கொடுத்தேன். அவங்க என்னுடைய தாயார் என்ன செஞ்சாங்க, அந்த உணவை சாப்பிட்ட பிறகு துவா செய்தாங்க, அல்லாஹ் தஆலா பெரிய இறை நேசராக ஆக்குவான் என்று துவா செஞ்சாங்க. அதனுடைய வரக்கத்துக்குள்ள நான் இறை நேசராக சொல்லுவாங்க. அபூ யஸீத் பிஸ்தாமி இருக்காங்களே, இறை நேசருடைய வரலாற்றுக்கு நிறைய ஒரு உபதேசங்கள் செய்தவர், நிறைய ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தவர். அவருடைய உடனே கேட்கப்படுது, நீங்க எப்படி இந்த விலாயத்தை அடைந்து கொண்டீர்கள், எப்படி இந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததாக சொல்லும் போது அந்த வரலாறு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லா உணவுகளுடைய தாயுடைய துவான்னு சொல்லுவாங்க. என் தாய் துவா செஞ்சாங்க. எப்ப துவா செய்யறாங்க, அந்த பசிச்சு தூங்கிடுறாங்க. அப்ப எந்திரிச்ச உடனே பசிக்கதானே செய்யும். சில நேரத்தில் நம்மளே என்ன செய்வோம், நைட்ல வந்து சாப்பிடாம தூங்கிட்டோம், நீங்க எந்திரிச்ச உடனே நைட்ல வந்து செய்யணும், அடுத்த ராத்திரில வந்து கொடுமையா பசிக்கும். அந்த நேரத்தையோட தாய்க்கு அந்த நம்ம உணவை கொடுத்து அவங்க செஞ்சாங்க துவாசனை, யா அல்லாஹ், என் மகனை நீ ஒரு பெரிய இறை நேசராக ஆக்குவாயாக, என்னுடைய அன்பை பெற்ற மகனை நீ உன்னுடைய அன்புக்குரியவனோ ஆக்குவாயான்னு தாய் செஞ்ச துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விலாயத்தை கொடுத்தாரு சொல்லுவாங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது பாக்கியமாக. 2வது. 3வதாக, அவர் மௌத்தாகிவிட்டார், அவர்கள் மூத்தாகிவிட்டார், அவருடைய கபரை ஜியாரத் செய்வது கூட நமக்கு ஹஜ்ஜின் நன்மை பெற்ற தரப்பு. பெற்றோரை மௌத்தாயிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சுக்க அர்த்தம் இல்லை. அதுக்கு வரது என்ன செய்வாங்க, இந்த 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40 அப்படி ஓட முடிஞ்சு போச்சு. பாத்தியா ஓதிக்கிட்டோம், அதுதான் தெரியுது, அதை ஓதுறதோட முடிஞ்சு போச்சு. அது பிறகு நினைச்சே பார்க்கணுங்க. கடைசியில் அந்த பராத்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பராத் அன்னைக்கு ஒரே வந்து அஜர்த்தை மோதினார், என்ன கூப்பிடுறோம், ஏ வீட்டுக்கு வா, ஓ வீட்டுக்கு வா, அது கூட முடிஞ்சு போச்சு. அல்ல, பெற்றோருடைய கபறுகளை வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் ஜியாரத் அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்திலே அபுவா என்ற இடத்திலே, தன்னுடைய தாயார் அடக்கமாகி இருக்கிற அபுவாங்கிற இடத்துல பெருமானார் ஒரு இரவு தங்கினார்கள். தங்கி
கபரை சந்தித்து அவங்களுக்காக துவா செய்யலாம். ஹதீஸ்லா கேள்விப்படுகிறோம், வல்லாப்பிலா ஹதீஸ்லா பார்க்கிறோம். வேறடா அந்த பெற்றோருக்காக ஒரு துவா செய்ய நாம் கடமை பண்ணியிருக்கிறோம். ஹதீஸ்ல வருகிறது, அப்துல்லா உமர் அறிவிக்கிறாங்க, மன்சார கபர அபீஹி, யார் தன்னுடைய தந்தையின் கபரை சந்திக்கிறாரோ, அவ் கபர உம்மி, அல்லது தன்னுடைய தாயின் கபரை சந்திக்கிறாரோ, அவ் கபர அஹதிமின் கராபத்திஹி, தன்னுடைய உறவுகளை யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா, ஏதோ நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் அவருடைய கபரை சந்தித்து அவங்களுக்காக துவா செய்யும் நேரத்திலே குத்திப லகு கஹஜ்ஜத்தி மப்ரூரா, அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜின் நன்மை எழுதப்படுவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த 9 காரியத்திலே 3 காரியங்கள் பெற்றோர் சம்பந்தப்பட்டது. ஒன்று, பெற்றோர் வாழும் காலத்திலே ஒரு அன்போடு பார்ப்பதும் அவனுக்கு பணிவிடை செய்வதும், அவன் மூத்தாகிவிட்டால் அவருடைய கபரை சந்தித்து அவங்களுக்காக துவா செய்வதும். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு போய் அந்த நேரத்தில் போய் செய்து சொல்றோம், ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு சலாம் உண்டாவதா, யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, வஅன்தும் ஸலஃபனா வநஹனு பில் ஆஸர் ஃபஇன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாயிகுன், நீங்கள் முன்னால போயிட்டீங்க, நாங்கள் பின்னால வரக்கூடியவர்கள். இது கபருக்கு சென்றால் ஓத வேண்டிய துவா, பெருமானார் கற்றுக் கொடுத்த துவா. இந்த துவாவை மட்டும் ஓதிட்டு வந்தாலே போதும், அதுக்காக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. பெருமானார் சொன்னாங்க, மண்ணறையில இருக்கின்ற மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹயாத்தோடு இருக்கிற தன்னுடைய உறவு இடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறார். இந்த அளவுக்கு சொன்னா, ஒரு தண்ணீரிலே தத்தளிக்கின்ற ஒரு மனிதன் தன்னை காப்பாற்ற யாராவது வருவானா என்று எதிர்பார்ப்பதை போன்று கபரிலே இருக்கின்ற மக்கள் தன்னுடைய உறவுகளுக்கு இந்த நன்மை இருப்பாய எதிர்பார்ப்பா பெருமானா சொல்லுவாங்க. அதனால நம்ம என்னதாவது இபாதத் செய்து விட்டு போனாலும் கூட மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அது கம்மிதான், அது கம்மிதான். ஏன்னா சில இடங்கள்ல நம்ம நிறைய காசு கொண்டு போறது மாதிரி தெரியும். இவன் பஜாருக்கு இங்கே மட்டும் இல்லை, அந்த மாதிரி வெளிநாடுகள்ல வந்துட்டு என்ன சொன்னா, உம்ராவுக்கு போறோம், உம்ராவுக்கு போயில நிறைய இங்கே பார்த்தா நிறைய காசு தான் கொண்டு போவாங்க, இல்லை ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அது காசு கம்மியாக தான் இருக்கும். நீங்க ₹1,00,000 எடுத்துட்டு போனாலும் கூட ஒரு ரவுண்ட் வந்துட்டீங்கன்னா ₹1,00,000 எடுத்துட்டு வந்திருக்கலாமோ, நிறைய ஜாமான் தான் இருக்கேன். அது மாதிரி தான். அதனால இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு நன்மைகளை நாம் செய்து விட்டு போனாலும் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அதை மிக குறைவாகவே மனிதன் கருதுவார். அதனால நம்மாலும் என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு அந்த பெற்றோருக்காக வேண்டி நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாக இருக்கு. நானும் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட 4 நட்சத்திரங்கள் பார்க்கணுங்கிற தேவையில்லை. ஒரு பெற்றோருக்கு நம்மளால எப்போ முடியுமோ அவங்களுடைய கபரை சந்திக்குத, அவங்களுக்காக நம்ம துவா செய்யறது, அவங்களுக்காக மன்றாடணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வளமையை நான் உண்டாக்கும். அந்த பிள்ளைகளை நம்ம என்ன வளமை உண்டாக்கணும்னா பெற்றோருக்காக துவா செய்யுங்க என்பதாக அந்த வளமை உண்டாக்கக்கூடிய மக்களாக கேள்வி. இது நல்ல பண்பாக இருக்கிறது, ஹஜ்ஜினுடைய நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. கேட்பதை கடைபிடிக்க ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.